அட்சய திருதி சிறப்புகள். அட்சய திருதியை நாளில்தான் திரேதா யுகம் தொடங்கியதாக கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமர் அட்சய திருதியை நாளில்தான் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக அவதரித்தார். ஒரு சமயம் குபேர பகவான் தனது அனைத்து செல்வங்களையும் இழக்க நேரிட்டது. இதனால் குபேரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வழிபட்டார். இதையடுத்து சிவபெருமான் குபேரனை வடதிசைக்கு அதிபதியாக்கி அழகாபுரியே ஆளும்படி அருள் புரிந்தார். இப்படி குபேரன் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றது அட்சய திருதியை நாளில்தான். சிவபெருமான் பிச்சாடனராக வந்து அன்னபூர்ணியிடம் யாசகம் பெற்றது அட்சய திருதியை நாளில்தான். அட்சய திருதியை நாளில்தான் வேத வியாசர் மகாபாரதத்தை சொல்ல விநாயகர் எழுத தொடங்கியதாக நம்பப்படுகிறது என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.